ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக ஆதியாகமம் 19வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். ஜனங்களின் பாவங்களின் நிமித்தம் ஆண்டவர் சோதோமையும் அதை சுற்றியிருந்த பட்டணங்களையும் கவிழ்த்து போடுகின்ற பொழுது சோதோமில் குடியிருந்த லோத்துக்காக ஆபிரகாம் கர்த்தரிடத்தில் ஏறெடுத்த விண்ணப்பங்களை நினைத்து லோத்தை அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். ஜெபிக்கிறவனை தேவன் எப்போதும் நினைவிலே வைத்திருக்கிறார். ஜெபிக்கிறவனையும் ஜெபிக்கிற காரியங்களையும் கர்த்தர் ஒருபோதும் மறப்பதில்லை. நாம் அனுதினமும் அவ்வப்போதும் சில நாட்கள் தொடர்ந்தும் கர்த்தருடைய சமூகத்தில் ஏறெடுக்கிற எந்த ஜெபமும் பிரயோஜனம் உள்ளதாகத்தான் காணப்படுகிறது. சோதோமை அழிக்கும்படிக்கு ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறதை ஆபிரகாம் அறிந்தபோது எப்படியாகிலும் லோத்து காப்பாற்றப்பட வேண்டும் என்று அவர் கர்த்தரிடத்திலே விண்ணப்பம் பண்ணினார். நாம் கேள்விப்படுகிற செய்திகள் எல்லாம் ஏதோ ஒரு தகவல் என்று நினைத்து கொள்ளாமல் சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கும்படிதான் அந்த காரியங்களை கர்த்தர் நம்முடைய செவிகளை கேட்க பண்ணுகிறார் என்கிறதை புரிந்து கொண்டு ஆபிரகாமை ஒரு முன் உதாரணமாக வைத்துக்கொண்டு ஜெபிக்கிறதற்கு நாம் முன்வர வேண்டும். அப்படி நாம் ஜெபிப்போமானால் அந்த காரியத்திலே கர்த்தர் ஒரு மாறுதலை உண்டாக்க முடியும். யாருக்கோ ஏதோ செய்ய வேண்டும் என்கிறதை விரும்பி எதிர்பார்த்து தான் நாம் ஜெபிப்போம் என்று நம்பித்தான் அந்த காரியத்தை நம்முடைய செவிகளுக்கு தேவன் கொண்டு வருகிறார். ஆகவே கர்த்தருடைய நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். லோத்து நீதிமானாகத்தான் இருந்தான். ஆனாலும் அவனுக்காக யாரோ ஒருவர் ஜெபிக்க வேண்டி இருந்தது. அதற்காக கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். அதுபோல இந்த நாட்களிலே நாமும் நமக்கு அறிமுகமானவர்களை குறித்தும் தெரிந்தவர்களை குறித்தும் கேள்விப்படுகிற காரியங்களை குறித்து மௌனமாய் இராதபடி அவைகளுக்காக ஜெபிக்கிறதற்கு முன் வருவோம். யாருக்கு தெரியும், ஒருவேளை அவர்களுக்கு நன்மை செய்ய நினைத்துத்தான் கர்த்தர் அது நம்முடைய செவிகளுக்கு கொண்டு வந்திருக்கலாம். ஆகவே அழிவுகளின் நடுவிலிருந்து சிலரை தேவன் காப்பாற்ற நிச்சயமாக விரும்புகிறார். அவர்களுக்காக யாரோ ஒருவர் ஜெபிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அந்த ஒரு நபராக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஜெபிப்போம். நம்மை கர்த்தர் நினைவு கூறுவார். காப்பாற்றப்பட வேண்டியவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரை, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்களை கேள்விப்பட பண்ணுகிற எல்லா செய்திகளை குறித்தும் உம்முடைய மனதை புரிந்து கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறதற்கும் செய்ய வேண்டிய காரியங்களை புரிந்து கொள்ளுகிறதற்கும் எங்களுக்கு நல்ல இருதயத்தை தாரும். எங்களுடைய ஜெபம் யாரோ ஒருவருக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்பதை இந்த காலை வேளையிலே இந்த வசனத்தின் மூலமாய் எங்களுக்கு நீர் உணர்த்தி இருக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் கேள்விப்படுகிற எந்த காரியத்தை குறித்தும் இந்த வசனத்தின் கண்ணோட்டத்தோடு அணுகவும் நாங்கள் செய்ய வேண்டியதை செய்யவும் எங்களுக்கு உணர்த்தி உதவி செய்தருளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே. ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.